மீடியா கிரிப்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 மணி நேரமா இல்ல ஒரு 3-4 மணி நேரமான்னு கூட வச்சுக்கோங்களேன், சோஷியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ரூல்ட் அவுட்டுப்பா, MS தோனி தான் கேப்டன்சி பண்ண போறாரு, ருத்ராஜ் வந்து ஒழுங்கா கேப்டன்சி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இது மறுபடியும் தோனியை கேப்டன் ஆக்குறாங்க. ஸோ சிஎஸ்கே இந்த வருஷம் மறுபடியும் தோனியோட கேப்டன்சியில் விளையாட போகுது இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு, உண்மையுமே ருத்ராஜ் கெய்க்வாட் ரூல்ட் அவுட்டா, தோனி வந்து திருப்பி கேப்டன்சி பண்ண போறாரா, என்ன நடக்குது சிஎஸ்கே வட்டாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம வந்து பேச போறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட பேட்டிங் கோச் மைக்கேல் ஹசி இருக்கார்ல, அவர் வந்து கிரிக்பஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இந்த கையில் அடிபட்டுச்சே போன மேட்ச் வந்து ஆர்ஆரோட, அது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எஸ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு பெயின் இருக்கு அவருக்கு, அவர் கொஞ்சம் பிராக்டிஸ் செஷனும் வரல, ஒரு சோர் ஒன்று அவரோட கையில் இருந்துகிட்டே தான் இருக்கு, அவர் வந்து அந்த அடுத்து இந்த டிசியோட கேம் விளையாடுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான். பட் ஆனால் அது இன்னைக்கு 4ஆம் தேதி நடக்க போற கடைசி ஃபைனல் பிராக்டிஸ் செஷன்ல தான் ஃபிளமிங்கும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, இன்கேஸ் வந்து அவர் விளையாடலை அப்படின்னா எங்கள்கிட்ட இன்னொரு ஒரு யங் பேட்டர் இருக்காரு, கீப்பருக்கு சரி அவர் வந்து கீப்பரா ஸ்டெம்புக்கு பின்னாடி நிற்பாரு, அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த கேப்டன்சி பண்றதுல, ஸோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துப்பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. எஸ் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் வந்து போயிட்டு இருக்க ஒரு விஷயமே. ஒன்றும் இல்லைங்க, போன மேட்ச் இந்த ஆர்ஆரோட நடந்த மேட்ச்ல வந்து ருத்ராஜுக்கு கையில் அடிபட்டுச்சு இல்லையா, சரியான அடி, அது ரிஸ்ட்ல, அது ஆப்வியஸ்லி அப்பயே கமெண்ட்ரியில சொன்னாங்க, இப்போ இது ஒன்றும் பெருசா தெரியாது, ஒரு 2 நாள் கழிச்சு தான் இதோட பெயின் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அவர் அப்போ வந்து அப்படியே மேட்ச் பண்ணி விளையாண்டு 50+ அடிச்சு சூப்பரா இது பண்ணிட்டு போனாரு. பட் அந்த பெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கு போல. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு சின்ன இன்ஜுரியா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் அவர் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா அந்த ஒரு பெயினோட விளையாண்டா அது இன்னமும் ஒரு சீரியஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால 1 or 2 மேட்சஸ் அவர் உட்கார வைக்கலாம்னு யோசிப்பாங்க போல. பட் அதுவுமே இன்னைக்கு ஃபைனல் பிராக்டிஸ் செஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிசிஷன் எடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அவர் இல்லை அப்படின்னா MS தோனி தான் லீட் பண்ணுவார் அப்படிங்கிறத மைக்கேல் ஹசி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. எஸ் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கெய்க்வாட் மேபி ஒரு மேட்ச் மிஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன். அதுவும் இந்த டெல்லி மேட்ச்சு மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மிஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து தோனி தான் கேப்டன்சி பண்ணும், ஏன்னா பிகாஸ் வேற யாருமே அங்கே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா MS கேப்டன்சி பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே, இதுதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து இந்த நம்ம பீடாக் வேற ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டாரு. எஸ் அவர் போட்ட ட்வீட் வந்து இப்போ இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் என்னன்னா இந்த சாட்டர்டே தான் வந்து அந்த ஹோப்ஃபுல்லி நாட் ஹிஸ் லாஸ்ட் IPL கேம் ஆன் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட். அப்போ ஒருவேளை MS தோனியோட லாஸ்ட் IPL மேட்ச் நடக்க போகுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுவோட இது வேற போயிட்டு இருக்கு. இல்ல அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் சிம்பிளா சொல்றேங்க, அஸ்வின்லாம் ரிட்டையர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. மேபி MS-ஓட லாஸ்ட் கேமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் பீடாக் சொல்றது எல்லாமேலாம் நடக்காது, அது அப்பப்போ சும்மா அவர் அப்படிதான் கொளுத்தி போடுவாரு. பட் பார்ப்போம். ஓகே, ஸோ பார்ப்போம். அகைன் மேபி MS தோனியை திருப்பி ஒரு தடவை கேப்டன்சில நம்ம பார்க்க போறோமா, இன்கேஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லைன்னா எந்த இந்தியன் பிளேயர் உள்ள வருவாங்க, டெவான் கான்வே ஓபன் பண்ணுவாரா இல்லை நாளைக்கு டெவான் கான்வே இருக்க மாட்டாரா? எஸ், ஒரு மாதிரி கியூரியஸா இருக்கு நாளைக்கான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? அண்ட் அவரை டிராப்லாம் பண்ணல, நிறைய பேர் லூஸ் மாதிரி ருத்ராஜ் வந்து ஒழுங்கா கேப்டன்சி பண்ணல அதனால டிராப் பண்ணிட்டாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசாம போய் தூங்குங்கடா ஈசாலா பாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. சீரியஸ்லி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி, ஃபீல் லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.